இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு டிவி சேனல்ல ஹாரர் ஷோ பண்ணிட்டு இருக்கா. அவளோட டைவர்ஸ் கேஸ் அவளுக்கு தெரிஞ்ச லாயர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. அந்த டைம்ல புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போயிருப்பா. அங்க போன நாள்ல இருந்தே அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அவளோட பொண்ணு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை வாஷ் மிஷின்ல ஊத்திட்டு இருக்கும்போது தண்ணி உள்ள போகாம அங்கேயே தேங்கி நிக்குது. சரின்னு இவளும் ஒரு குச்சியை எடுத்து குத்துனா அதுல ஒரு கொத்து முடி அடைச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அவ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாப்பாவோட பொம்மை கீழே விழுந்துரும். அதை எடுக்கும்போது ஒரே ஈரமா இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பாப்பா அம்மா தண்ணியா இருக்குன்னு கத்துறா. அவளும் ஏஞ்சி என்னன்னு பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கு. என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு இவ வெளியில வரப்போ அங்க வேலைக்காரி வந்து நிக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறா. இப்ப இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க யாரோ என் மேல ஐஸ் வாட்டர் ஊத்திட்டு போனாங்க. ஏஞ்சி பார்த்தா யாரையும் காணும்னு சொல்றா. இப்ப அதே சமயத்துல இங்க ஒரு ஏரிக்கரையில மீன்காக வீசின வலையில ஒரு கவர்ல பார்சல் பண்ண மண்டவோடு கிடைக்குது. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வர போலீஸ் அந்த மண்டவோட்ட ஃபாரன்சிக் டீமுக்கு கொடுத்து செக் பண்ணா அது ஒரு பொண்ணோட மண்டவோடுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அதுக்கு வயசு 25ல இருந்து 30க்குள்ள இருக்கலாம். 2019 ஏப்ரல் 6 மேல தான் இறந்து போயிருக்கணும்னு தெரிய வருது. அந்த டைம்ல காணாம போனவங்களோட லிஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல 37 பேரோட டீடைல்ஸ் என்னன்னே தெரியல. இவங்க எல்லாரோட போட்டோவையும் நம்ம போலீஸ்காரர் வச்சிருக்காரு. அந்த போட்டோவே வந்துட்டு இருக்கிற மண்டபத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தா எதுவுமே மேட்ச் ஆகல. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது, இது ஏன் ஒரு அனாதையா இருக்கக்கூடாதுன்னு. அப்படின்னா தான் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா பல்லுமே கொட்டி போயிருக்கும். ஒரே ஒரு பல்லு மட்டும் விழுந்திருக்காது. அப்போ ஒரு டென்டிஸ்ட் கிட்ட விசாரிக்கும் போது அது ஆர்டிஃபிஷியல் பல்லுன்னு தெரிய வருது. ஒவ்வொரு பல்லுமே ஒவ்வொரு மெட்டீரியல் செய்வாங்க. ஸோ அந்த பல்லோட மெட்டீரியல் வச்சு அது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் சப்ளை ஆகுது அதோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுல 2019 ஏப்ரல் மேல ஆர்டிஃபிஷியலா யாரெல்லாம் டீத் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க செக் பண்ணி அவங்களுக்குலாம் கால் பண்ணுங்க. அதுல யாரெல்லாம் போன் எடுக்கலையோ யாருக்கெல்லாம் ரீச் ஆகலையோ அவங்க வீட்டுல எல்லாம் போய் பாருங்கன்னு அந்த போலீஸ்காரர் அவங்க டீம் கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஆப்பிள யாரோ பாதி கடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அது ஒரே ஒரு பல்ல மட்டும் வச்சு கேருந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ அவ கழுத்துல நேர்ச்ச மார்க்கும் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னா, நம்ம நடத்தின ஒரு ஷோக்காக ஒரு மீடியேட்டர் லேடியை பார்த்தோம்ல அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்றான். இப்ப அந்த லேடியை பார்த்து பேசினா உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆவி பேச ட்ரை பண்ணுது, அதுதான் உனக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. இப்ப அவளோட வீட்டுல போய் ஏதோ மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு இவன் பிளான் பண்ண மாதிரி டீடைல் கிடைக்குது. ஒரு 29 வயசு பொண்ணு 2 வருஷமா யாருமே பார்க்கலன்னு தெரியுது. அப்ப அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் நம்ம போலீஸ்க்கு ஃபேக்ஸ்ல அனுப்புறாங்க. அதே நேரத்துல நீ யாரும் உன் பேர் என்னன்னு யார்கிட்டயே கேட்டுட்டு இருக்க. ஈவா மரியன்ற ஒரு பேரையும் எழுதி காட்டுறாங்க. இந்த போலீஸ்க்கு வந்த ஃபேக்ஸ்லயும் ஈவா மரியன்ற பேர் தான் இருக்கு. அப்ப அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் ஆடுற மாதிரி இருக்கு. தானா ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஏதோ ஒண்ணு வெளியில வருது.